நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குடந்தை ஆதி. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த டவுட்டை யாராவது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். உங்களுக்கு உங்களுக்கு அத பத்தின ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுதுன்னா, என்னுடைய டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. என்ன டவுட்டுனாக்க, நாளை மறுநாள் தேர்தல் முடிவு வெளியாக போகுது. எனக்கு என்னவோ டிவிகே ஜெயிச்சிருமோன்னு ஒரு சின்ன டவுட் வருது. எல்லாரும் யோசிப்பீங்க. இங்கே திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு இது இருந்துகிட்டு இருக்கு. கருத்து கணிப்பு எல்லாம் திமுக ஜெயிச்சிரும்ன்ற ஒரு கருத்து கணிப்பாக இருந்துகிட்ருக்கு. அதை மீறி சில இடங்கள்லாம் அதிமுகன்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஏன் டிவிகே ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு டவுட் வருது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? எதனாலனாக்க, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவிகே ஜெயிச்சிடும், டிவிகே வந்துடும், மாற்றம் வந்துருச்சு, மக்கள் நிறையா பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு இதை கிளப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இதெல்லாம் பிஜேபியுடைய ஐடியாவோ அப்படின்னு தோணுது. இப்போ சில பேர் சொல்லலாம், அதெல்லாம் வடநாட்டில் இப்போ தான் நிறைய இடங்களில் தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 4 லட்சம் ஓட்டு இருந்துச்சுன்னாக்கா, அங்கே என்ன பிறகு 4 லட்சம் ஓட்டுனாக்கா அங்கே 3 2.5 தான் விழுந்திருக்கு. ஆனால் 6 லட்சம் ஓட்டு வர இவங்க காட்டியிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் ஜெயிச்சது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு வரும். பட் அதில் தான் எனக்கு என்ன டவுட்டுனாக்கா, இப்போ அந்த வட மாநிலங்களில் இவங்க ஜெயிச்ச இடங்கள் எல்லா இடத்துலையுமே ராகுல் காந்தி இதை எடுத்து போட்டுட்டாப்புல. அந்த லிஸ்ட்டை வாங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போலிங் ஆனது இவ்வளோ, ஆனால் எண்ணிக்கையில் வந்த ஓட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி, அங்கே உள்ள ஓட்டே இவ்வளோ தான், எப்படி இவ்வளோ லட்சம் ஓட்டு அதிகமானுச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ பிஜேபியை பொறுத்தளவு எப்படி ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்ற ஐடியாவில் தான். ஒன்றில் ஒரு லட்சம் ஓட்டு இருக்குன்னு வைங்களேன். காங்கிரஸுக்கு ஒரு 70-80 ஓட்டு 80,000 ஓட்டு விழும். பிஜேபிக்கு ஒரு 20,000 ஓட்டு விழுவுதுன்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ஓட்டை சேர்த்து பிஜேபிக்கு விழுந்த மாதிரி அந்த மிஷினில் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணினதுனால தான் இவங்க மாட்டினாங்க. என்னென்னா, ஓட்டே 1 லட்சம் தாங்க, எப்படி 1,80,000 ஓட்டு விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி, 2 லட்சம் ஓட்டு இங்கே எப்படி விழுந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் அங்கே வந்துருச்சு இல்லையா? இப்போ இது அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும்ல, தமிழ்நாட்டில் இந்த வேலையை பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ மிஷினை வச்சு, இப்போ இது ஒரு இதுக்கு வச்சிங்களேன், நம்ம இதில் 4 கட்சிகள் போட்டிட்டுச்சு, 1 லட்சம் ஓட்டுன்னே வைப்போம். திமுகவுக்கு ஒரு 60%, அதிமுகவுக்கு ஒரு 20%, டிவிகேக்கு ஒரு 10, நாம் தமிழருக்கு ஒரு 10ன்னு வச்சுங்களேன். இப்படி உழுவுது, ஓகேவா? இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் ஓட்டை தூக்கி டிவிகேக்கு போட்டால் தான் சந்தேகம் வரும், அதிமுகவுக்கு போட்டால் தான் சந்தேகம் வரும். அப்படியே இவங்க அந்த மிஷினில் ஹேக் பண்ணி எல்லா ஓட்டையும் எரேஸ் பண்ணிவிட்டு இவங்க ஒரு ஓட் லிஸ்ட்டு உள்ளே பண்ணுனா என்ன பண்ணுறது? அதாவது மெஜாரிட்டியில் ஜெயித்த மாதிரி காட்டினாலும் சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனால் டிவிகே ஒரு 35%, 35லேருந்து 40%, டிஎம்கே ஒரு 25%, ஏடிஎம்கே ஒரு 15%, டிவிகே ஒரு 10%ன்ற மாதிரி இப்படி கணக்கு காட்டிட்டாங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே வேலை செஞ்சிட்டாங்கன்னா, செஞ்சு வச்சு அந்த ரிசல்ட்டு வந்துருச்சுன்னா, இப்படி ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ண முடியும்? இவங்க தான் ஏற்கனவே கிளப்பி விட்ருக்காங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க டிவிகே வந்துருன்ட்டு. இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், ஏன் இவங்க அந்த மாதிரி மிஷனில் ஜெயிக்க வைக்க போகிறவங்க அவங்க பிஜேபி நின்று ஜெயிச்சிருக்குமே, அங்கே சந்தேகத்துக்கு இடமாயிடும். பிஜேபிக்கு யாருமே இது பண்ண மாட்டாங்க. இப்படிலாம் இவ்வளோ தூரம் வீடியோ போட்டுட்ருக்காங்கல்ல, டிவிகே வந்துருன்ற மாதிரி ஒரு அலை ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது பிஜேபிக்கு நடக்காது. சரி, அதிமுகவுக்கு செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னா, அதிமுக தானே இப்போ கூட்டணி. சந்தேகமே வராத ஒரு இடம் எதுனாக்க டிவிகே. ஏன்னா டிவிகே கூட்டணியும் இல்லை, இந்த மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணி நடத்திட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதை நாள் ஆக ஆக இதை நம்மளெல்லாம் பக்குவப்படுத்துறது மாதிரி எனக்கு தோணுது.
அப்படியே அந்த விஷயத்த நிறையா பேர் டிபேட்டில் இதை ஜெயிச்சிருவோம், டிவிக்கு ஜெயிச்சிருவோன்ட்டு நம்மளை பக்குவப்படுத்துகிற ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. இந்த வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து விஜய் இப்போ இப்படி கோவிலாக போகிறது, இப்போ இந்த சாமி நம்பிக்கை அந்த இதெல்லாம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டபொல் காப்பாற்றிருச்சு, கட்டபொல் ஜெயிக்க வச்சிருச்சு, அப்படி ஒரு இதில் இதுவாயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரிமினலான வேலையை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. இது பண்ண முடியுமா? டோட்டலாக அந்த மிஷின்லேருந்து விழுந்த எல்லா ஓட்டையும் எரேஸ் பண்ணிவிட்டு இவங்க புதுசாக ஓட்டு விழுந்த மாதிரி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வருது. ஏன்னா காலேஜ் படிக்கிறப்பவே அமித்ஷா காலேஜ் எலெக்ஷனில் அவருக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய பெண்கள் வீட்டுக்கெல்லாம் போன போட்டு, நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகிறப்ப கலவரம் நடக்க போகுது, உங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வரவிடாமல் ஜெயிச்ச ஆள் தானே இவர். இப்போ காலேஜ்லேயே இவ்வளோ கிரிமினலாக இருக்கிறாருன்னா இங்கெல்லாம் எப்படி இருப்பார்? இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பட்டமாக இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இவங்க ஓட்டு திருடினது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. வடநாட்டுகளில் அங்கே கலவரங்கள் ஒவ்வொரு இடங்களில் வந்துட்டு தான் இருக்குது. அடித்து துரத்துறாங்க பிஜேபி எம்எல்ஏக்கள்லாம். ஆனால் அங்கே மோடியும் அமித்ஷாவும் எவ்வளோ கூலாக உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்கள அசைக்க முடியாத இடத்துல அங்கே உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய டார்ச்சரே இப்போ தமிழ்நாடு, கேரளா, நம்ம தென் மாநிலங்கள் தான் பெரிய டார்ச்சரு. அதில் கூட இப்போ உள்ளே பூந்து கொஞ்சம் அந்த ஆந்திரா, கர்நாடகாவிலலாம் கொஞ்சம் உள்ளே பூந்து அவங்களுடைய இதை காட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உள்ளே வரவே முடியல அவங்களால. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா மற்ற மாநிலங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பாகுது. என்னென்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹிந்தி திணிப்பு இங்கே எவ்வளோ மற்ற மாநிலங்கள்லாம் ஈஸியாக உள்ளே திணிச்சு அந்தந்த மாநிலங்களுடைய மொழியெலாம் அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இப்போ நம்மளை பார்த்து திருந்துறாங்கல்ல அவங்கெல்லாம். தமிழ்நாடு பண்ணுறது சரி, தமிழ்நாடு போல் நம்மளும் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிச்சுல்ல, அதுவே அவங்களுக்கு பெரிய குடைச்சல். ஸோ இப்போ இங்கே உள்ளே இவங்க ஆட்சியை இங்கே இது பண்ணி எல்லாத்தையும் அடக்கி அந்த சர்வாதிகார ஆட்சியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முன்னெல்லாம் எப்படி மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அந்த மாதிரி போராட்டங்கள் தான் இதுக்கு சொல்யூஷனாக அமைய முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்குது உங்களுக்கு. எனக்கு இந்த டவுட்டு உங்களுக்கு இருக்கா, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெளிவான ஏதாவது புரிதல்கள் இருந்தாக்க எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனாலும் தெரிஞ்சிடும், நாளை மறுநாள் தெரிஞ்சிடும். பிஜேபிக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தந்திரமான இந்த நரித்தந்திரமான வேலையை இங்கே தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினச்சிங்க, இந்தியா முழுக்க தமிழ்நாடுன்னா என்னன்றது தெரிஞ்சிடும். பார்த்துங்க. நன்றி.